வணக்கம். நான் நிகேஷ் டெக்னாலஜிலேருந்து. இன்றைக்கு எங்கள்கிட்ட ஒரு 813 ஃபோன் ஒன்று வந்திருக்குது. இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் டிஸ்பிளே மாற்ற சொல்லி தந்த ஒரு கஸ்டமர். நாங்கள் வந்து புதுசாக ஒரு டிஸ்பிளே ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு சார்ஜை போட்டு பார்ப்போம். பாருங்கள், எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஃபோன் ஆனால் உள்ளே தான் இருக்குது, சார்ஜ் ஏறுது, லைட்டிங் மட்டும்தான் வரையில. ஓகே, நாங்கள் இப்போ ஃபோனை ஆன் பண்ணி பார்ப்போம் ஒன்றாகுதான்னு சொல்லி. ஓகே, ஃபோன் ஒன்றாகுது, ஆனாலும் லைட்டிங் வரையில எந்த வித ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஆனால் கிராஃபிக்ஸ் வருது. வீடியோவுக்கு தெரியுமோ தெரியல, ஆனால் அந்த ஃபோன் ஒன்றாகி அதில் இருக்கிற வால்பேப்பர்லாம் எங்களுக்கு காட்டுது. ஆனால் அது கிட்ட கொண்டு லைட்டை கிட்ட வச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும், அது வீடியோவுக்கு தெரியாது. ஆனால் சார்ஜெலாம் ஏறுது ஃபோன். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன பிரச்சனை சொன்னால் கிராஃபிக்ஸ் வருது, லைட்டிங் மட்டும்தான் வரல. இப்போ லைட்டிங் கம்ப்ளைண்ட்னு சொல்லி நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேன்னு சொல்லி இப்போ நாங்கள் கனெக்டரை செக் பண்ணி பார்ப்போம். கனெக்டரில் 4 லைன் கொடுத்துருக்குறாங்க. அதில் 4ஆவதாக இருக்கிறது வந்து சிபியூவில் வந்து இருந்து வர பால்ஸ் வித் மாடுலேஷன்ன்ற ஒரு லைனும், மற்றது ஆனோட் கேத்தோடு அப்படி கொடுத்துருக்குறாங்க. இதில் நாங்கள் செக் பண்ணுவோம் கனெக்டர் டயோட் வேல்யூ பார்த்தா அதில் வந்து ஆனோட் லைன் வந்து, அதாவது கனெக்டரில் இது வர 3ஆவது லைன் ஆனோட் லைன் வந்து ஷோர்ட்டாக இருக்குது. சரியா, இப்போ நாங்கள் போர்டை கலட்டுவோம். போர்டை கலட்டி தனியாக எடுத்துட்டு ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம் ஏன் அது ஷோர்ட்டாக இருக்குன்னு. மேபி அங்கே இருக்கிற கெப்பாசிட்டர் ஏதாவது ஷோர்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஐசி எதுவும் பிரச்சனையாக இருக்கலாம். ஆஹா, இது வந்து ஆல்ரெடி யாரோ அந்த ஷீல்டெல்லாம் பிரித்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டயோடு பாருங்கள் வெடிச்சிருக்குது. ஏதாவது ரிப்பேருக்கு கொடுத்தாங்களோ தெரியல, திருப்பி செய்யலான்னு கொடுத்தாங்களோ தெரியல. கஸ்டமர் இதை பற்றி எதுவுமே எங்களுக்கு சொல்லலை. டிஸ்பிளே மட்டும்தான் சேஞ்ச் பண்ண சொன்னேன். நாங்கள் அந்த டயோட ஒருக்கா ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணி பார்ப்போம் ஓகே ஆகுதான்னு சொல்லி வேறு ஒரு டயோட ஒன்று மாற்றுவோம். நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு டயோட மாற்றுவோம். இது நான் வீடியோவை ஸ்பீட் பண்ணி விட்டுட்டேன். நார்மலாகவே இது ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட போன வீடியோ. நான் அதை ஸ்பீடாக விட்டுருக்கிறேன்னு சொன்னால் பெரிய லென்த்தான வீடியோ போட இல்லாதன்றபடியால் நான் ஸ்பீட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நாங்கள் டயோட சேஞ்ச் பண்ணுவோம். டயோட சேஞ்ச் பண்ணும் பொழுது அது சரியான டிரெக்ஷனில் சேஞ்ச் பண்ணணும். வேனோடு பக்கம் வேனோடும் கேத்தோடு பக்கம் கேத்தோடும் வச்சு சரியான டிரெக்ஷனில் நாங்கள் சேஞ்ச் பண்ணணும். மாறி செய்துட்டோம்னா திருப்பியும் ஷோர்ட்டாகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. மாறி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஷோர்ட்டாகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. டயோட சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு டயோட் வேல்யூ செக் பண்ணி பார்க்க வேணும், ஷோர்ட் ஆகி தான் இருக்குதா இல்லையான்னு சொல்லி. டயோட சேஞ்ச் பண்ணினாலும் அங்கே ஷோர்ட் தான் காட்டுது. அப்போ வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது. டயோட செக் பண்ணுவோம். டயோடில் ஷோர்ட் காட்டுது. 2 பக்கம் நாங்கள் இப்போ வச்சு பார்க்கும்பொழுது ஷோர்ட் காட்டுது. நார்மலாக ஒரு பக்கம் 001 வரணும், இன்னொரு பக்கம் வந்து டயோட் வேல்யூ காட்ட வேணும். இது வந்து 2 பக்கமே டயோட் வேல்யூ காட்டுறபடி எங்கேயோ ஷோர்ட் இருக்குது. அதில் வரங்க அந்த கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது தானே, அந்த மேலே வரவங்கள கெப்பாசிட்டர்ஸும் வந்து அந்த ஆனோட் லைனில் கனெக்ட் ஆகிற கெப்பாசிட்டர்ஸ் தான். இப்போ அதில் ஏதாவது ஷோர்ட் இருக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. நாங்கள் போனியோவை செக் பண்ணுவோம், இது வந்து எங்கெங்கே கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி போனியோ